ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம் அண்ட் கோக் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மீஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஜிம் அண்ட் கோக் ஒன் ஷாட் நேம் உனக்காக வாழ நினைக்கிறேன். ஆர்மீஸ், வாங்க நம்ம இப்போ ஜிம் அண்ட் கோக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் இந்த ரெஸ்கியூ டீம்லாம் இருக்கு இல்லையா, அதில் நியூவாக மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு 3 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பையன், என்னோடய ஆம்பிஷனே தான் தெரியுமா, எனக்கு இங்கே ஜாயின் பண்ணணுன்னு தான் ஆசை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அதில் இன்னொரு பையன் இருக்கான் இல்லையா, அதான் 3 பேர் புதுசாக இருந்தானுங்கள்ல, அதில் ஃபஸ்ட்டு பையன் இவன் அப்படி சொல்கிறான். செகண்டாக இருக்க பையன், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த இடத்துல தாண்டா இறந்து போனான், அதனாலவே எனக்கு இந்த ஒர்க் மேலே அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு. யாராக இருந்தாலும் காப்பாற்றணும், நான் முன்னாடி போய் நின்று காப்பாற்றணும், என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி மற்றவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன் அப்படின்றானா. என்ன ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி அப்படின்ட்டு பின்னாடி ஒருத்தன் வரான். இந்த 3ஆவது பையன் அவன் டே ஜேகே, உண்மையாலுமே உனக்கு இந்த இடத்துல கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சா என்ன, சும்மா ரீல் விடுறியா அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பையன் சொல்கிறான், டே மற்றவங்க ஃபீலிங்ஸ்லாம் விளையாடாத அப்படின்றான். நான் ஒன்றும் விளையாடலடா, இவனே பார்க்க குழந்த மாதிரி இருக்கான், இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா அதான் அப்படின்றானா. ஜேகேக்கு கோவம் வருது, என்னை பார்த்தா உனக்கு குழந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா, நீ க்யூட்டாக அப்படி தான் இருக்க, நான் ஒன்றும் குழந்த இல்லை அப்படின்றான். அப்போ கரெக்டாக அந்த ரெஸ்கியூ டீமோட கேப்டன் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா மெம்பர்ஸையும் அலர்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே கூட்டம் அதிகரிக்க போகுது. ஏன்னா மற்ற நாளை விட இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் அதிக கும்பல் இருக்கும். அவங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் கண்காணிக்கணும். ஏன்னா அப்போ சில குழந்தைங்கலாம் கூட வர சான்சஸ் இருக்குது. அப்புறம் சிலர் இந்த மாதிரி பிரேக்கப் அது இதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் விழுந்து இறந்து போக கூட வருவாங்க. ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஜேகே இருக்கான் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் அவன் டிஷர்ட் அப்படியே கழிச்சான். பார்த்தா ஆப்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. குழந்தைன்னு சொன்ன எல்லாருமே அப்படி பார்த்துட்ருக்காங்க ஜேகேவை. ஜேகே இருக்கான் இல்லையா, தண்ணிக்குள்ளே விழுந்து காப்பாற்றுறதுக்கான ட்ரைனிங் போயிட்டுருக்கு. அந்த டைம் நம்ம ஜேகே இருக்கான்ல, தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்கிறான். இதை ஆப்போசிட்லேருந்து ஒரு பையன் பார்த்துட்ருக்கான். அதுவும் அங்கே அவ்வளோ பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டல்லேருந்து ஒரு பையன் அப்படியே பைனாகுலர் வச்சு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிது. ஐயோ, இந்த பையனை யாராவது காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக கீழே இறங்கி வரான். ரெஸ்கியூ டீமில் இங்கே தானே இருக்கீங்க, அந்த பையனை காப்பாற்ற மாட்டிங்களா, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே அவன் சும்மா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இவன் வேகமாக ஓடி போயிட்டு தண்ணிக்குள்ளே குதிக்கிறான். இவனுக்கு சுத்தமாக நீச்சல் வராது போல. அவனை காப்பாற்றுறேன்னு இவன் போய் விழுந்து இவனும் மாட்டிகிட்டு இருக்கானா. ஜேகே இருக்கான்ல, டேய் யாருடா நீ, இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, இப்போ தான் சொன்னாங்க பிரேக்கப் எதுவும் ஆகிடுச்சு, இல்லை தெரியாமல் விழுந்துருவாங்கன்னு, நான் காப்பாற்றுற ஃபர்ஸ்ட் பர்சன் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவனை தூக்கிட்டு வரான். இந்த பையன் முழிக்கிறான். டேய் நான் உன்னை காப்பாற்ற வந்தா, நீ என்ன காப்பாற்றுற அப்படின்றானா. என்ன காப்பாற்ற வந்தியா, ஆமாம் நீ பாட்டுக்கு முழுங்கிட்டு இருக்க, அதான் உன்னை காப்பாற்ற வந்தேன். அடா, என்னை காப்பாற்ற வந்ததுக்கு தேங்க்ஸ், ஆனால் நான் ஒன்றும் முழுக கிடையாது, நான் இந்த ரெஸ்கியூ டீமில் ஒருத்தன், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது இல்லையே அப்படின்றான். இல்லை நான் இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணேன், அப்போது நீங்களும் இதில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறானா. நான் ஒன்றும் இதில் இல்லை, சரி என்னை இறக்கி விடு அப்படின்றான். ஐயோ ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜேகே இறக்கி விட்டுறானா. எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க அந்த நனைஞ்சு போன பையனை பார்த்து. இப்போ நியூவாக வந்தாங்க இல்லையா, அவங்க இல்லை மற்ற மெம்பர்ஸ்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. எதுக்கெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு ஜேகே கேட்குறான். நான் உன்னை பார்த்து சிரிக்கல ஜேகே, அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கோம் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க, இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்களா. அவனை நல்லா தெரியும், அவனுமே இந்த ரெஸ்கியூ டீமில் ஒரு மெம்பர் தான், அவனோட பேர் ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஜேகே பார்க்குறான். அப்போ நீயுமே இந்த ரெஸ்கியூ டீமில் ஒரு பையனா, ஆமாம் அப்படின்றான். சரி, ஆனால் ஏன் ஸ்விம்மிங் தெரியாத மாதிரி முழுகிட்டு இருந்த உள்ள அப்படின்னு கேட்குறான். இல்லை அது நான் 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 அப்படின்றானா. தெரியுது, நீ என் பக்கத்தில் வந்த ஸ்மெல் அடிச்சிச்சுடா அப்படின்றானா. என்ன சொல்கிற, ஆமாம் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணல, நீயே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த நிலமையில இருக்க, உன்னை யாரா என்ன காப்பாற்ற வர சொன்னது அப்படின்னு கேட்குறான். இல்லை அது ஜிமின் உனக்கான டியூட்டி தான் முடிஞ்சில்ல, ஆனால் என்னால் இப்படி இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு இந்த இடத்த கண்காணிக்காமல் எனக்கு தூக்கமே வராது அப்படின்றான். தெரியுது ஜிமின், ஆனால் உன் உடம்பை நீ பார்த்துக்கணும்ல அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு குளிருது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அந்த ரெசார்ட்க்கு தான் போகிறான். ஆக்சுவலி அந்த ரெசார்ட் இருக்கு இல்லையா, அது வேறு யாரதும் இல்லை, நம்ம ஜிமினாவோட தான். இந்த ரெஸ்கியூ டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக அந்த ரெசார்ட்டே கொடுத்துருப்பான். ஸோ இப்போ ஜிமினா அங்கே தான் இருப்பானா. தூங்கிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஜேகே இருக்கான்ல, அவன் சாப்பிட்றதுக்காக வெளியே வரான். உட்காந்துருக்கும்போது அங்கே சீனியர்ஸுமே இருக்காங்க. ஜேகே நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் டைம் நீ ஒரு ரெஸ்கியூ மெம்பரவே நீ காப்பாற்றிருக்க அப்படின்றாங்களா.
கேட்குறான் ஜிமினை பற்றி தான். ஆமாம் அவர் எப்படின்னு உனக்கு தெரியுமா? அவர் தான் இந்த ரெசார்ட்டோட ஓனரே. அது மட்டும் இல்லாமல் அவன் பணக்கார பையன். பட் இருந்தாலும் என்னன்னு தெரில, ரெஸ்கியூ டீமில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு என்ன ஆர்வமோ எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. விடுங்களேன், எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஆமாம் என்னை பற்றி பேச்சு ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒன்றும் இல்லைப்பா, ஜூனியர் கேட்டான் உன்னை பற்றி, அதான் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்றாங்களா. என்ன ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கப்புறம் அந்த கேப்டன் இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. நான் ஒரு 3 நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் தான் ஜூனியர்ஸ்க்கெல்லாம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அவங்களையும் உங்களை மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் 1 வீக் அப்புறம் அந்த ஃபெஸ்டிவல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கேப்டனுமே கிளம்பி போயிடுறாங்க. தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. 4 o'clock எல்லாத்தையும் எழுந்துக்க வைக்கிறாங்களா. நம்ம ஜேகே இருக்கான்ல, நல்லா தூங்குறான். நம்ம ஜிம்மின் தான் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். என்னம்மா நீ தூங்கிட்டு இருக்க, டைம் ஆயிடுச்சு, எழுந்துரு அப்படின்னு கத்துறானா. ஜேகேக்கா ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே, மணி 4 தானே ஆகுது அப்படின்றான். உனக்கு தெரியாதா, ரெஸ்கியூ டீம்லாம் 4 மணிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நைட் ஷிஃப்ட்லாம் முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு ரெஸ்ட்லாம் வேணும்ல, சீக்கிரம் வா, உனக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி நானும் போய் பார்க்கணும்ல அப்படின்னு கூப்பிடுறானா. என்னது நீங்கள் எனக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் உன்னை தான் பார்த்துக்கணும், கேப்டன் அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இதுக்கப்புறம் ஜேகேவுமே எழுந்து வந்துடுறான். ஜிம்மின் இருக்கான் இல்லையா, நல்ல ட்ரைனிங் கொடுக்குறான். இப்படியே போகுது. கரெக்டாக மெம்பர்ஸ் எல்லாம் நல்லாவே ட்ரெயின் ஆகிடுறாங்க. 3 டேஸ்க்கு அப்புறம் கேப்டனுமே வந்துடுறாரு. என்னப்பா எல்லாம் ரெடி ஆகிட்டீங்க போல், ரெடி ஆகிட்டோம் கேப்டன் அப்படின்றாங்களா. சரி ஃபாஸ்ட்டாக ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதான் அந்த மணலில் எல்லாம் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பசங்களும் பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்லையே கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓடுறாங்க. தென் எல்லாமே மறுபடியும் ஆஜராகியாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பண்ணுறது, டைவிங்லாம் இருக்கு இல்லையா, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பர்ஃபெக்டாக கற்றுக்குறாங்க இப்படியே கொஞ்ச நாளில். தென் கரெக்டாக அந்த ஃபெஸ்டிவல் டேவும் வருது. நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, ஃபெஸ்டிவல் டேவை நினச்சி கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டப்படுறான். ஏன்னா அன்னன்னைக்கு தான் ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனது. ஸோ அப்படியே நின்று பார்த்துட்ருக்கானா. அப்போ எல்லாத்தையுமே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஜிம்மின் தான் அனௌன்ஸ் பண்ணுறான், எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லோரையும் வாட்ச் பண்ணுங்கள், பார்த்துட்ருங்க அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் அவங்கவுங்க ப்ளேஸில் அவங்க அப்படியே ஆஜராகி நிற்க ஆரம்பிச்சிடுறாங்களா. அந்த ஃபெஸ்டிவல்மே நல்லா போகுது. அந்த இடத்துக்கு சில பல திருடங்கள்லாம் வரானுங்க. வந்துட்டு அங்கே இருக்க மக்களோட தான் அவங்களுக்கே தெரியாமல் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்களா. இதை நம்ம ஜிமினோட ஃப்ரெண்டு பார்த்துடுறான். இதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறான், கேப்டன்கிட்டையுமே சொல்கிறான். இங்கே ஒரு திருடன் இருக்கான், அவங்க கேங்காக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி. கரெக்டாக ஜேகே அங்கே நின்றுட்டுருக்கான். ஜேகே காதலையுமே விழுது. ஜேகேக்கு தெரியாமலே ஜேகே ஃபோனை எடுக்க பார்க்குறானுங்களா. அந்த டைமில் ஜேகே உஷாராகிடுறான். ஃபோன் எடுத்து இப்படி பார்த்துட்ருக்கானா. அவன் சொல்கிறான், ஜேகே அவன் உன்னோட ஃபோனை தான் எடுக்க வந்தான், மாறு உன் பின்னாடி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆனால் இந்த டைமில் இப்படி பிடிச்சனா அங்கே க்ரௌடில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிரும், அவனை போக விட்டு நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாமே அலர்ட் ஆகுறாங்க. அந்த டைமில் ஒரு பொண்ணு ரொம்ப தூரம் போயிடுறா. இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த டைமில் அங்கே போகக்கூடாது, கிளைமேட் வேறு சரியில்லை, எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் யாருமே கேட்க மாட்றாங்க. இதனால் டென்ஷன் ஆகிடுறாங்களா. ஸோ இப்போ அந்த திருடனுங்களை வேறு நம்ம ஜேகேவும் ஜேகேவோட கூட இருப்பான் இல்லையா 2 பசங்க, அவனுங்க 2 பேரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கட்டத்தில் 3 பேருமே பிடிச்சிடுறானுங்க. 3 பேர்த்தையுமே அடிக்க வரானுங்களா. அந்த டைமில் ஜேகே ஃப்ரெண்ட்ஸாக அவனுங்களை பிடிச்சி அடித்து ஒழுங்காக அவங்கவுங்களோட பொருள் அவங்கக்கிட்டே போய் கொடுத்துருங்க அப்படின்றாங்க. எப்படி நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படின்னு கேட்குறானா. அதோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் வைக்கிறான் ஜேகே. அவன் அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். இதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறாங்களா. ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள அலர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க, கிளைமேட் சரியில்லை, இதுக்கப்புறமும் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு சரியாக வராது, சீக்கிரம் வாங்க வாங்க மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. யாருமே கேட்க மாட்றாங்க. இதனால் அந்த கேப்டனுக்கு சரி டென்ஷன் ஆகுது. இப்போ அங்கே ஒரு பொண்ணு போச்சு இல்லையா, அதை காப்பாற்றுறதுக்காக ஜிம்மின் உள்ள போகிறான். ஸோ இப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அலை அடிக்குது. அந்த அலையில் அந்த பொண்ணு மூழ்கிடுதா. டக்குன்னு போய் ஜிம்மின் உள்ளே பூந்து அந்த பொண்ணை காப்பாற்றிடுறான். ஆனால் 2 பேராலையுமே மேலே வர முடியல, ஏன்னா அந்த அலை அவ்வளோ வேகமாக அடிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஜேகே பார்த்துடுறானா. அவனுக்கு அப்படியே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் தான் வருது. இப்போ அந்த கேப்டன் தான் உள்ளே இறங்குறாரு. வேகமாக போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாங்க. ஜிம்மினுக்கு தான் நீச்சல் தெரியும் இல்லையா, அதனால் ஜிம்மினாவை விடுறான். அந்த டைமில் ஜிம்மின் காலில் பயங்கரமாக அடிபட்டுருது. அவனால் நீச்சலே அடிக்க முடியல.
இதை பார்த்துட்டு இருந்த ஜேகே வேகமாக போயிட்டு அவன் அப்படியே ஜிமினாவை பிடிக்கிறான். ஜிமினால வலி தாங்க முடியல. ஜேகே நீ போ அப்படின்றானா. இல்லை இல்லை என்னால் அவனை விட முடியாது அப்படின்னு சொல்கிறான். 2 பேருமே அப்படியே முழுகிட்டே இருக்காங்க. இந்த டைமில் ஜேகே இருக்கான் இல்லையா, எப்படியோ காப்பாற்றிடுறான். அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே வரானா கரெக்டாக சீனியர்ஸுமே வந்து 2 பேருமே காப்பாற்றிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜேகே தான் ஜிமினா அழகாக தூக்கிட்டு போகிறான். ஜிமின் காலில் அடிபட்டிருக்கா. இதை பார்த்துட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, காப்பாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. தென் கோவப்படுறாங்க அந்த கேப்டன் தான். அனௌன்ஸ் பண்ணுறாங்க மைக்லேயே, நாங்கள் அவங்கக்கிட்ட அப்போவே சொன்னோம் கேர்ஃபுல்லாக இருங்க, அங்கே போகாதீங்கன்னு. நாங்கள் சொன்னால் கேட்கக்கூடாதுன்றதுல இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. உங்களுக்கு என்ன ஆனாலும் நாங்கள் தான் அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். தயவு செஞ்சு நாங்கள் சொன்னால் கேளுங்க, அங்கே போகாமல் இருங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அலை அப்படி தான் அடிக்கும். எல்லாருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மக்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு சிலர்லாம் வந்து என்னோட இந்த பொருளை காணோம் அந்த பொருளை காணோன்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்களா. ஸோ காணாமல் போன எல்லா பொருளையுமே அவங்கவுங்ககிட்டே கொடுத்துட்றாங்க. கூட்டத்தில் வேற ஒரு குழந்தை அழ ஆரம்பிக்குது, அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு. இதை அந்த 3 பேரில் ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அதான் ஜேகேவை கூட வம்புழுப்பானே அந்த பையன் அந்த குழந்தைய பார்க்குறான். என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னா, அம்மாவை காணோம் அங்கிள் அப்படின்னு சொல்லுதா. சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல நம்ம ஜிமினும் ஜேகே வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அந்த குழந்தையோட அம்மாவை காணோம், அவங்க அம்மா கிட்ட சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் யாருமே வரல அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்காக. இதுக்கப்புறம் ஜிமினா ஜேகேவாலையும் சும்மா இருக்க முடியல. 2 பேருமே என்ன நடக்குதுங்க, என்ன இந்த குழந்தைய விட்டு போயிட்டாங்க, இவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க, குழந்தை காணாம போனது கூட தெரியாமல் அப்படின்றாங்களா. இந்த குழந்தைய நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் நான் போகிறேன் அப்படின்றான். இப்போது அந்த கேப்டன்கிட்ட சொல்லிட்டு நானுமே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுமே கூட போகிறான். அந்த 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்களா. தென் போய் அந்த குழந்தைய எனக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து காணாம போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு தான் இன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா. அந்த குழந்தைக்கு வேற 3 வயசு தான் ஆகுது போல். எதுவுமே இந்த குழந்தைக்கு தெரில, அம்மா அம்மான்னு மட்டும்தான் அழுதுட்டுருக்கு. இப்போ அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர வரைக்கும் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஜேகேக்கும் ஜிமினுக்கும் விட்டு போக மனசே இல்லை. ஏன்னா அந்த குழந்தை 2 பேர்த்து கையும் பிடிச்சிட்டு விட மாட்டேது. ஜிமின் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கேட்குறான், இந்த குழந்தையோட அம்மா வர வரைக்கும் நாங்கள் வேணால் அந்த குழந்தைய பார்த்துக்கட்டுமா அப்படின்னு. இல்லை திடீர்னு அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. வேணும்னா இந்த குழந்தை ஒரு நாள் இங்கே இருக்கட்டும், இந்த குழந்தைய பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறமும் எதுவுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் வச்சுருங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்களா. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இப்போ அப்படியே அந்த குழந்த அழ ஆரம்பிக்குது, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. போலீஸ் தான் அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. நைட்டு வர ஆகுதா, அவர் வீட்டுக்கு கூட்டும் போகிறாரு. போயிட்டு அந்த குழந்த சுத்தமாக சாப்பிட கூட மாட்டேங்குது, அழுவுது. அப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலையா. நைட்டு 12 மணி இருக்கும். ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த குழந்தை தூங்க மாட்டேங்குது, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் எல்லாத்துலேயுமே இந்த குழந்தைய பற்றி தேடிட்டோம், பட் எதுவுமே கிடைக்கல. 3 வயசு தானே ஆகுது. பேரண்ட்ஸ் யாரும் வந்து கேட்கல. வேணான்னா அந்த குழந்தைங்க கொஞ்சம் நேரம் வச்சுருக்கீங்களா, இதான் சொன்னீங்களே ஒரு நாள் வச்சுக்கிறோன்னு, வச்சுருங்க, நாங்கள் இதுக்கப்புறம் நல்லா தொலைவ ஆரம்பிக்கிறோம். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களே. இதோ நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். இதை நம்ம ஜேகேவுமே பார்த்துட்றானா, இவன் இந்த டைமில் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஜேகே தூங்கிடுறான். ஜிம்மின் தான் அந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்றாங்க. அது ஜிமினாவை பார்த்துட்டுமே அழுகே நிப்பாட்டிருக்கு. அந்த குழந்தை வேறு ரெஸ்ட் ரூம் போயிருக்கா அந்த இடத்துலையே. ஸோ ட்ரெஸ்லாம் கழட்டி விட்டு பார்க்குறாங்க, குழந்தை பின்னாடியும் அப்புறம் அடிபட்டிருக்கு. முழிக்கிறாங்க அந்த போலீஸும் ஜிமினும், என்னடா ஒரு குழந்தைய இப்போ இந்த மாதிரி அடிச்சிருக்கானுங்களே அப்படின்னு. இத்தனைக்கும் அதுக்கு 3 வயசு தான் ஆகுதா. ஒரு மாதிரி ஆகிறது. போலீஸ்க்கு சரியாக படல. இல்லை இந்த குழந்தைய நான் பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறதா இல்லை, இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம், இப்போதைக்கு அந்த குழந்தைய வேணால் தூக்கிட்டு போகிறீங்களா, இல்லை நீங்களும் இங்கே ஸ்டே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த போலீஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஜிமினாவை ஸ்டே பண்ண சொல்லி கேட்குறான். அப்படியே பார்க்குறானா, இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அவனை தூக்கிட்டே. இல்லை குழந்தை இந்த டைமில் போகிறது சேஃப் இல்லை அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜிமினுமே ஓகே அப்படின்றான். இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. அந்த குழந்தை பாவம் அழுது. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாகிருதா. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்கிறான். ஸோ 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டாக்டருக்கு அவ்வளோ கோவம் வருது. யாரும்மா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுது, குழந்தைய ஒழுங்காக கூட பார்த்துக்க மாட்டாங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ அந்த போலீஸ் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறானா. இதுக்கப்புறம் அவங்களுமே மருந்தெல்லாம் போட்டு விட்டு அந்த குழந்தைய நல்லா தூங்க வைக்கிறாங்க. ஜிமின் தான் அந்த குழந்தைய அழகாக தூக்கிட்டு வரான். போலீஸ்க்கும் ஜிமினுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு குழந்தை என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. இதுக்கப்புறம் அப்படியே மார்னிங் ஆகிருதா. ஜிமின் தான் நான் குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அந்த போலீஸ்க்கு ஜிமினாவையும் அந்த குழந்தைய விட மனசு ஏறல. ஏன்னா அந்த போலீஸ்க்கு ஜிமின் மேலே கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் வந்துருக்கு. சரி இந்த குழந்தைய பற்றி நான் அடிக்கடி கேட்க வருவேன், நீங்கள் சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த குழந்தைய பார்த்துக்க வரலாம், நாங்கள் இங்கே தான் இருக்கோம் சொல்கிறான். அந்த போலீஸ் சொல்கிறான், அதான் அவங்கள பற்றின டீட்டெயில் எனக்கு தெரியுமே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். இதுக்கப்புறம் ஜிமினாவுமே வந்துடுறான். ஜேகே பார்க்குறான். ஹே அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த குழந்தைய தூக்க வரானா. அந்த குழந்தை ஜேகே கூட உடனே தாவிடுது. ஸோ நடந்த எல்லாத்தையுமே இவங்க கேப்டன் கிட்ட சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம். ஸோ கேப்டன் தான் சரி பார்த்துக்கோங்க அந்த குழந்தைய, மற்றவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டியூட்டியை பார்க்க போயிடுறாங்க. ஜிம்மின் தான் பாவம் தூங்கவே இல்லையே. ஸோ நல்லா படுத்து தூங்குறான். ஜேகே தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறான். சுத்தமாக ஜிமினாவால் தூங்கவும் முடியல. ஏன்னா அந்த குழந்தைய அப்படி பார்த்துட்டான்ல, எப்படி தூக்கம் வரும். இதுக்கப்புறம் ஜேகே கிட்ட தான் போகிறான். ஜேகே அந்த குழந்தைய பின்னாடி பாரான் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்டை கழட்டி காட்டுறானா. ஜேகேக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறான். நம்ம இதை பார்க்கலடா, அந்த குழந்தை சும்மா அழுவுதுன்னு தானே நினச்சோம், பார்த்தியா அதுக்கு அவ்வளோ வலி இருந்திருக்குடா. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் விட்டோம் அந்த குழந்தை அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸை அந்த போலீஸ் மட்டும் கண்டுபிடிக்கல, அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறான். போலீஸ் என்னடா பண்ணுவாங்க, தேடிட்டு தான் இருக்காங்க. இவ குழந்தனால எந்த டீட்டெயிலுமே இல்லைடா அப்படின்றாங்களா. ஆனால் 3 வயசு ஆகுதுல்லடா, ஃபேமிலியில் கூட சேர்க்காமலா இருந்திருப்பாங்க. டேய் எனக்கு தெரிஞ்சவங்க பேரண்ட்ஸ் மோட்டிவே வேறையாக இருந்திருக்கும் போலடா. அப்புறம் எப்படி இந்த குழந்தைய சேர்த்துப்பாங்க சொல்லு, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறான். ஜேகே தான் ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை விடுன்னு. இதுக்கப்புறம் வேணும்னா அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணணுமே. ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் வந்து சொல்கிறேன், நான் ஒரு வீக் போட்டோம், இதுக்கப்புறமும் எதுவும் பண்ணலைன்னா நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறான். ஜேகேக்கும் சந்தோஷமாகிருக்கு. அந்த குழந்தைய 2 பேரும் அவ்வளோ சேஃபாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் அந்த போலீஸுமே அடிக்கடி வந்துட்டு பார்த்துட்டு போகிறான். எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறான். தென் எப்படியே கொஞ்சம் மந்த் போகுது. போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவன் சொல்கிறான் வந்து, ஜிமின் இங்கே பாருங்கள், இந்த குழந்தைய பற்றி யாருமே கேட்கவும் இல்லை. ஸோ நீங்களே இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜிமினுக்கு சந்தோஷமாகிடுது. நானுமே இந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறானா. ஜிமின் பார்க்குறான். என்ன சொல்ல வரீங்க, அது வந்து அப்படிங்கும்போது கரெக்டாக ஜேகே வரானா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, அது அந்த குழந்தைய பார்த்துக்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்றாங்களா. அதான் நானும் நீயும் அடாப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அந்த போலீஸ் முழிக்கிறான். அப்போது அந்த போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஜிமின் கிட்ட டைரெக்டாக சொல்லிடுறான். ஜிமின் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றானா. ஜிமினுக்கும் ஜேகேக்கும் ஷாக்கு. ஜிமினுக்கா அப்படி இருக்குது, ஜேகேக்கா அதுக்கு மேலே தூக்கி வரி போடுது. என்னடா இவன் நம்மளை கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு ஜிமின் பார்த்துட்டே இருக்கானா. நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறான். ஸோ ஜிமினுமே குழந்தைய பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜேகேக்கா இங்கே முடியல, நர்வஸாக இருக்குது. குழந்தை வேற ஜேகேவே பார்த்துட்ருக்கு. இங்கே பாரேன்டா, அவன் என்ன பண்ணுறான் பாரு, அவன் மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தான், அவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கானா. அந்த குழந்தை சிரிக்குது. நீ சிரிக்கிறியா அப்படின்னு கேட்குறானா. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் வராங்க. அந்த போலீஸ் அப்படியே கிளம்பிடுறான். என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை, அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்றான். என்ன சொன்னேன் அப்படின்னு ஆர்வமாக கேட்குறானா. ஆமாம் நீ ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்க அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். இந்த குழந்தை இருக்கு இல்லையா, ஜிம்மின் நீ மட்டும் ஓகே சொன்ன ஒன்று அவ்வளோதான் அப்படிங்கிறா. என்னடா இந்த குழந்தை பேசுது அப்படின்னு கேட்குறான். டேய் 3 வயசு ஆகுதுல்லடா, பேசாமலா இருக்கும். ஆமாம் இது ஏன் இந்த வார்த்தையை சொல்லுது அப்படின்னு கேட்குறான். ஜேகே இருக்கான்ல. ஐயோ நம்ம பேசினதை பேசியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஜிம்மின் தான் ஜேகே நில்லு அப்படின்றான். குழந்தைய பார்த்துட்டு இதை உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்குறானா. அது ஜேகேவை பார்க்குது. குழந்தைக்கு என்னடா சொல்லி கொடுத்துட்ருக்க. ஆமாம் இது அந்த குழந்தை சொன்ன மாதிரி தெரிலையே, உன் மனசுல இருந்து நீ என்னை திட்டியிருக்க கரெக்டா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜேகே இருக்கான் இல்லையா. ஆமாம் என்ன பண்ணுறது, நீ நானும் தானே இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொன்னோம். இப்போ அவன் வந்ததுக்கப்புறம் அவன் எப்படி சொல்கிறான், உனக்கு அவன் கூட இருக்கணுமா அப்படின்னு ஜேகே கேட்குறானா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நாங்கள் வந்து கிளம்புறான். ஜேகே அந்த குழந்தைய தான் பார்த்துட்ருக்கான். நல்லா போட்டு கொடுக்குற நீ.
வாயிலேருந்து வந்த வார்த்தையை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறானா. அந்த குழந்தை அழுவுது. ஜேகே என்ன பண்ணுறது, ஸோ தூக்கிட்டு தான் போகிறான். ஸோ அப்படியே சன்செட் ஆகுதா, அந்த குழந்தைய காமிச்சிட்டு இருக்கான். இங்கே பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும் உட்காந்து. ஜிம்மின் இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதா, 2 பேரும் வா அந்த குழந்தைய அடாப்ட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறான். இதுக்கப்புறம் ஜேகேவும் ஜிம்மினும் அதான் இந்த அடாப்ட் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகிறாங்க. இந்த மாதிரி சைன்லாம் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் ஒரு மாதிரி சேடாகவே இருக்கான். பட் இருந்தாலும் ஜிம்மினாவை பார்த்து, ஜிம்மின் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளு, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்றானா. பரவாயில்ல, நானே என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறான். ஜேகேக்கு ஒரு ஆர்வம், அப்படி என்ன இவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது பார்த்து சிரிச்சுட்டே இருக்கு ஜிமினாவை. ஜிமின் பார்க்குறான். ஜிமினாவை பார்த்து அம்மான்னு கூப்பிடுதா. ஏன்டா இவன் நம்மளை அம்மான்னு கூப்பிடுறான், இது யார் பார்த்த வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். அந்த டைமில் ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் ஜிமின் அந்த போலீஸும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்து அப்படியே கோவத்தில், டேய் உன் அம்மாவை பார்த்தியாடா, அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான், அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இதுக்காக தான் அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிட்ருக்கோம். ஜிம்மின் இருக்கான்ல, சரி நான் உன் அம்மா, அவன் அப்பா யார் அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு அந்த குழந்தை ஜேகேவை காட்டுது. 2 பேர்த்துக்கும் அப்படியே ஷை ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, ஜிம்மின் கிட்ட கேட்குறான், அம்மா அந்த போலீஸ்கிட்ட நீ ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு. அது இப்போ உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அதானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம். ஸோ ஜிம்மின் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். ஆக்சுவலி என்னை கூப்பிட்டு போயிருப்பான் இல்லையா, அவன் சொல்லியிருப்பான், எனக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவனும் நானும் சேர்ந்து அந்த குழந்தைய பார்த்துக்கலான் இருக்கோம், நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என்னை மன்னிச்சிரு, உன் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண நினைக்கல, ஆனால் உண்மையை சொல்லணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த போலீஸுமே கேஷுவலாக எடுத்துகிட்டு சரின்னு போயிருப்பான். ஸோ இப்போ நம்ம ஜேகே கேட்குறான், ஆமாம் அந்த பர்சன் யார் அப்படின்றானா. ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். இல்லையே எனக்கு தெரியாதே. அந்த குழந்தைய பார்த்துட்டு உன்னோட அம்மா யார் அப்படின்னு கேட்குறானா. ஜிம்மினை காட்டுதா. உன் அப்பா யார், ஜேகேவை காட்டுது. ஸோ ஜேகேக்கு அவ்வளோ சிரிப்பு வந்துடுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆகுதா, அந்த ஜூனியர் பசங்களாக தான் ஜேகே கூட ஜாயின் பண்ணியிருப்பானுங்களா, அவனுங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு தூக்கிட்டு போயிடுறானுங்க, குடுடா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு. ஸோ இப்போது ஜிம்மினாவும் ஜேகே மட்டும் ஒன்றா உட்காந்துருக்காங்களா. அப்போது நம்ம ஜேகே இருக்கான்ல, ஜிம்மினாவை பார்த்து, ஜிம்மின் எனக்கு உன்னை உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றான். சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை, உனக்கும் என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்கேன் வரேன் அவ்வளோதான் அப்படின்றான். என்னை பிடிக்காமலாடா நான் உன் கூட சேர்ந்து அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணணுன்னு நினச்சேன், இன்னுமே உனக்கு புரியலையா, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் நம்ம தான். நான் அந்த போலீஸ்கிட்ட சொன்னேன்ல எனக்கு வேறு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னு, அது வேறு யாரும் இல்லை நீ தான் அப்படின்றான். நம்ம ஜேகேக்கா அவ்வளோ சந்தோஷம், என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு குஷியில் போயிட்டு அப்படியே ஜிமினாவை கிஸ் பண்ணுறான். ஜிமின் பார்க்குறான். டேய் என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்படின்றான். உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேட் ஆகுறானா. ஸோ இப்போ நம்ம ஜிமினாவை சேர்ந்து கிஸ் பண்ணுறான். இதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சன்செட் ஆகுதா, அவ்வளோ அழகாக இருக்குது. யாருமே இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். இசை கேட்டா நீதானோ, நிறமெல்லாம் நீதானோ, தினமை தூங்குவரதாயே வாழ்க்கையே, விடிஞ்சுவோம் பேச்சொல்லி கேட்டாதான் எடுப்பு மூச்சையே, உன்னை சுமக்குற வரமா, மேல நிழல் வந்து விழுமா, கொல்லாதே கண்ணின் ஓரமா, ஒரே மலங்கள்ளி நம்ம போத்திக்கணும், கைய கூட கதவாக சாத்திக்கணும், ஒரே குளிர் ஒரே முத்தம் ஊட்டிக்கணும், உன்னை மட்டும் உசுராக பார்த்துக்கணும், நிலா மலை மொழிகள பனி இருள் இழிக்கல, நீயும் நானும் திகட்ட திகட்ட ரசிக்கணும், உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவ மடிக்கையில் உனதான் மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினச்சி தோளில் தூங்கிடுவேன், உனக்காக உனக்காக. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த குழந்தையும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருதா. இப்போ அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. அதாவது அந்த குழந்தை பர்த்டே எப்போன்னு தெரியாது. பட் இவங்களாம் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால தான் அந்த குழந்தையோட பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தானே இந்த குழந்தையும் தொலைஞ்சிச்சு. ஸோ அந்த ஃபெஸ்டிவலையும் பார்க்கணும், அந்த குழந்தையும் பார்த்துக்கணும்ல. நல்லாவே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க.
இந்த டைம் அந்த பெரிய ஆள அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையா, ஃபுல்லாக கண்காணிக்கிறாங்க. அந்த குழந்தையும் அழகா நடந்து வருது, நல்லா பேசுது கொஞ்சம் கொஞ்சம். ஜிமினாவ தான் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்கா. ஜிமின் பார்க்குறான், சொல்லு அப்படின்றான். அந்த குழந்தை இருக்குல்ல, அம்மா அங்கே பாருங்களேன் குட்டி பறவை அப்படின்னு சொல்லி காட்டுது. நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, ஃபுல்லாக அங்கே நின்றுட்டு ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். அப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, டக்குன்னு விழற மாதிரி போகிறான். அம்மா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கத்துதா. ஸோ ஜிமின் இருக்கான்ல, இவன் ரொம்ப டிஸ்டன்ஸில் என்ன தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே தான் அங்கே உள்ளே இறங்கி போய் இந்த ஃபெஸ்டிவலில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே வாக்கி டாக்கி மூலமாகவே ஜேகே பார்த்து நட அப்படின்னு சொல்கிறானா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். எல்லாத்தையும் கண்காணிக்கிறது இந்த மாதிரியே போகுது. தென் அப்படியே நைட் ஆகிடுதா, அந்த ஃபெஸ்டிவலில் செம்மையாக இருக்குது. இதுக்கப்புறம் குழந்தைக்கு கேக் கட் பண்ணுமே, ஆனால் அங்கே தான் கும்பலாக இருக்கே. ஸோ முடியல. அந்த குழந்தை கூட பக்கத்தில் ஜிமின் தான் இருக்கானா. ஸோ ஜிமினோட ஃப்ரெண்டுமே கூட தான் இருக்கான். என்ன உங்களால் சரியாக பர்த்டே செலிப்ரேட் கூட பண்ண முடியலையா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்றான். அந்த குழந்தை தான் அம்மா கேக் கட் பண்ணலாம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டே இருக்கா. அப்பா அப்படின்றாங்க. அப்பா வரட்டும், வர சொல்லுங்கள் அப்படின்றான். ஸோ அந்த சீனியர் இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான், சரி ஜேகே வேலையை நான் பார்த்துக்கிறேன், இங்கேருந்து கண்காணிங்க ஆனால் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவுமே அமுச்சு விட்டுடுறாங்க. 3 பேர் சேர்ந்து அவ்வளோ அழகாக கேக்லாம் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இதுக்கப்புறம் அந்த போலீஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, எதுக்கு இவன் இன்னும் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு. என்னன்னு தான் கேட்ப மயிரேன் அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த குழந்தையோட அம்மாவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஜிம்மினுக்கும் ஜேகேக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், இப்போ இருக்க அந்த குழந்த அவங்களோட குழந்தை கிடையாது. இந்த குழந்தைய கடத்திட்டு வந்து இவனுங்க இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கானுங்க. அந்த ஒரிஜினல் அம்மா அந்த குழந்தைய காணோன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆக்சுவலி அந்த குழந்தையோட 1 வயசு ஃபோட்டோ தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆகும்போதே அந்த குழந்தைய கடத்திட்டானுங்க. ஸோ இப்போ அந்த குழந்தையோட டிஎன்ஏ அந்த இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்களா. ஜிம்மினுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. குழந்தைய பார்த்துட்டே இருக்கான். அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிடுதா, அழுக ஆரம்பிக்கிறான். ஜேகே தான் கேட்குறான், என்னாச்சு என்னாச்சுன்னு. ஸோ அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் வராங்க. ஜேகே கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான், இப்படி ஆச்சுன்னு சொல்லி. ஜேகேக்கே ஒரு மாதிரி வைக்கிறது. இப்போ அந்த குழந்தை போகணும்ல. ஸோ அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. அந்த குழந்தை அடம் பிடிக்குது, இல்லை போக மாட்டேன் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இவங்கள தான் பார்த்துட்ருக்கு. ஸோ ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் எடுத்து சொல்கிறான், இங்கே பாருப்பா, உன்னோட அம்மா அப்பா அவங்க தான், எங்களுக்கே ஒன்றும் பிரிய மனசு இல்லை. ஆனால் எப்போ எங்ககிட்ட வரணும்னு தோணுதோ அப்போ நீ வந்துரு, நானும் உன்னை பார்க்க வருவேன்றாங்க. அந்த குழந்தை அழுவுது, இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லி. என்ன பண்ணோம், அம்மா அப்பா கிட்ட தானே கொடுத்தாகணும். ஸோ அந்த முடிக்க வேண்டிய எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சு அவங்க அம்மா கிட்டே அந்த குழந்தைய கொடுத்துட்றாங்க. ஜிம்மனுக்கும் ஜேகேக்கும் சுத்தமாக தூக்கமே வரல. ஃபுல்லாக குழந்தையோட ஞாபகம் மட்டும்தான். ஜிம்மின் தான் ரொம்ப அழுறான். நம்ம ஜேகே தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஜிம்மின் ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைய எப்போ வேணாலும் நம்ம பார்க்க போகலாம், அவனுமே நம்மளை பார்க்க வருவான் அப்படின்றாங்களா. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அப்படியே அழகாக படுத்திருக்கான். அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்குது, அதில் படுத்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டே வருது. ஜிம்மினுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதான் அந்த குழந்தை எப்போ வேணாலும் பார்க்க வரலான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ 3 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களோட ரியல் அம்மா அப்பாவுமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆச்சு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்களா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிம்மின் அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்கான். ஜேகே தான் பக்கத்தில் வந்து படுத்துட்டு, ஜிம்மின் அழாத, இதுக்கப்புறம் நான் உனக்கு நீ எனக்கு நம்ம 2 பேர்த்தையும் பார்த்துக்கணும், நம்மளோட லைஃப்பில் வாழணும். அந்த குழந்தை நம்ம குழந்தை தான் இருந்தது தான், ஆனால் இப்போ அது இன்னொருத்தவங்களோட குழந்தை. ஜிம்மின் ரியாலிட்டி ஆர்ட்ஸை பண்ணிக்கோ அப்படின்றானா. ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஜேகே தான் ஹக் பண்ணி அழகாக கிஸ் கொடுக்குறான். 2 பேரும் ஊஞ்சலில் படுத்திருக்காங்க. மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். ஓரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகளேனோ, கண்ணாலுன கை தூக்கிட நான் நினைச்சேனே, கண்ணீரிலே ஒரு மை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே, மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம், அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. 2 பேருமே இந்த குழந்தையோட ஞாபகத்தில் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜிம்மின் ரியலைஸ் பண்ணுறான், நம்ம அந்த குழந்தை நம்ம குழந்தை இல்லை, அதுக்காக நான் என்னையும் இது பண்ணிட்டு
என் லைஃப்பையும் இப்படி பண்ணிட்டேன், ஜேகேவையும் இப்படி விட்டுறக்கூடாது, ஜேகேவை இனிமேல் நான் தான் பார்த்துக்கணும், அவனுக்காக நான் வாழணும், எனக்காகவும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜேகேவை பார்க்கறதுக்காக ஓடி வரான். ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே அங்கே ஒரு பொண்ணை காப்பாற்றிட்டு இருக்கான். ஆக்சுவலி அங்கே ஒரு பொண்ணு சாகிறதுக்காக போயிருக்கோம். அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்திருக்குமா, தூக்கிட்டு போய் விடுறான். இதை நம்ம ஜிமின் பார்க்குறான். ஸோ அப்படியே அங்கேருந்து நகர்ந்து வரானா, அப்போது ஜேகே பார்த்துட்றான். வேகமாக ஓடி வந்து ஜிமினாவை ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின், நான் என் லைஃப்பில் ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னு நினச்சேன், நான் வந்துட்டேன் ஜிமின் அப்படின்றேனா. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். உனக்கு தெரியாதுல்ல, நான் முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு நான் கிடைக்கலன்னு செத்து போயிட்டா, இதே இடத்துல தான் விழுந்து செத்தா. என்னை ரொம்பவே உறுத்திட்டு இருந்துச்சு. இப்போது இந்த பொண்ணை காப்பாற்ற போய் எனக்கு அவ்வளவே காப்பாற்றின மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் ஜிம்மன் அப்படின்றானா. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இனிமேல் நான் உன்னை தனியாக விட மாட்டேன் ஜேகே, நான் உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹெல்ப் பண்ணுறான். 2 பேரும் சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட உனக்காக வாழ நினைக்கிறேன் நம்ம ஜிமின் குக் பியல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.